தற்போது கிடைத்த அண்மை செய்தி, செந்தில் பாலாஜியின் மனு ஏற்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு ஏற்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை ஏற்றுக்கொண்டது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் சுகன்யா. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுத்திட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவுக்காக இன்றைய தினம் செந்தில் பாலாஜியை ஆஜர்படுத்த உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி சார்பில் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அள்ளி விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க மறுத்த முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். செந்தில் பாலாஜி தரப்பில் எம்எல்ஏவாக உள்ளதால் இந்த மனுவை எண்ணிடப்படுவதற்கு தலைமை நீதிபதி முன்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் எண்ணிடப்பட்டு விசாரணைக்கு எடுக்கப்படும் என்றும் அதுவரை குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். எத்தனை முறை வாய்ப்பு அளிப்பது என கேள்வி எழுப்பிய நீதிபதி மனு இன்னும் எண்ணிடப்படாத நிலையில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக கருதி குற்றச்சாட்டு பதிவை எப்படி தள்ளி வைக்க முடியும் என கேள்வி எழுப்பினார். இதையடுத்து புதிய மனு குறித்து வாதிட அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு நீதிபதி அனுமதி அளித்த நிலையில் அது தொடர்பான வாதங்கள் செந்தில் பாலாஜி தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி குற்றச்சாட்டு பதிவை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மேலும் அன்றைய தினம் செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்தவும் உத்தரவிட்டு இந்த வழக்கை தள்ளி வைத்துள்ளார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.